பிறப்பொழிக்கும் மார்க்கம் சத்து மார்க்கம் என்றால், அந்த சத்து பொருளை குறிக்கின்ற சொல் எது என்று சொன்னால், சத்து என்பது சத்துவ குணத்தை குறிக்க வந்தது. சத்துவ குணம்னா என்ன? இந்த சத்து மார்க்கத்தில் இருக்கின்றவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சத்து பொருளை அடைதல் வேண்டும். எவ்வாறு அடைவது? இந்த சன்மார்க்கத்திலே இருக்கின்றவர்கள் சத்துவ குணம் மேலோங்கி இருக்க வேண்டும். சன்மார்க்கத்தினுடைய முதல் விளைவு சன்மார்க்கத்தினுடைய முதல் விளைவு சத்துவகுணம் வந்தால் அவன் சன்மார்க்கி. பேசிட்டு இருக்கிற எனக்கு எதிரிட்ட ஜெவர்களை நாய் என்று பேய் என்று சி என்று திட்டிகிட்டு இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளல் பெருமான் இதுதான் சொல்கிறார். எதிரிட்ட ஜீவர்கள்ட்டார், அது மனிதர்களா அப்படின்னு இல்லை. வள்ளல் பெருமானுடைய கருத்தை ஆன்ம நேயம்தான். அதை தெளிவாக சொல்லிட்டார். எதிரிட்ட ஜீவர்களை சத்துவமயமாக பார்த்து முதல் விளைவாகிய சத்துவ குணத்தை விளைவிக்க வேண்டும். யார்? நீங்களும் நானும். இப்போ சத்துவ குணம் மேல்வாங்காமல் தடையாக இருப்பது நம்முடைய உடல் எடுத்த நமக்கு எது தடை? அதனால தான் வள்ளல் பெருமான் இந்த மார்க்கத்தை அடைவதற்கு பெறுவதற்கு நாம் பெரும் புருஷார்த்தம் சொன்னார். நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன வேலையெல்லாம் செய்யணும்? இந்த மார்க்கத்தை அடைவதற்கு என்ன வேலையெல்லாம் செய்யணும் எழுதிட்டார். முதல்ல இந்த உடலை மாற்றத்துக்குள்ளாக்க வேண்டும். ஆகையினால்தான் சொன்னார் ஏம சித்தி. ஏம சித்தினா என்ன? கவனமாக பார்க்கணும். அடுத்து சாகா கல்வி. சாகா கல்வி அதுதான் இங்கே சொல்ல வராரு, அதை பார்க்குறோம். சாகா கல்வி. அடுத்து தத்துவ நிகிரகம் செய்தல். அடுத்து கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல். நமக்கு உள்ளே ஒரு நிலை இருக்குது, நமக்கு வெளியிலே ஒரு நிலை இருக்குது. ரெண்டு பேருக்குமே எல்லா பொருளுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்குமே அகம் புறம் ரெண்டு இருக்குது. அப்புறம் புறம் புறப்புறம் அகப்புறம் அகப்புறப்புறம் இப்படிலாம் எழுதிட்டே போகிறார் வள்ளலார். நம்முடைய அகம்னா உள்ளே, புறம்னா நமக்கு வெளியே. வெளியே இருக்கின்ற நம்முடைய கருவிகளாகிய கண், காது, மூக்கு, வாய், இந்த உடலில் இருக்கிற இந்த தத்துவங்களாகிய இந்த பொறிகள், இந்த புலன்கள் நம்மை உள்ளே பார்க்க ஒட்டாமல், உள்ளே கேட்க ஒட்டாமல், உள்ளே நம்முடைய கவனத்தை திருப்ப ஒட்டாமல் தடுத்து கொண்டிருப்பவை இதுதான்.